எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் நோ இட் ஆல். இன்றைக்கி நம்ம என்னோட செப்டம்பர் மந்த் பிளானர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஸோ செப்டம்பர் மந்த் தீம் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் வேர்ட் ஆஃப் த மந்த், இன்டென்ஷன் ஆஃப் த மந்த், கோட் ஆஃப் த மந்த், இந்த மந்த் அஃபர்மேஷன்ஸ். இந்த மாதம் ஒரு சில பேஜஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன் எனக்காக. ஆகஸ்ட் மந்த் அந்த மந்த்லி ஸ்ப்ரெட்ஷீட் இது தான். ஸோ டேட்ஸ் எழுதிட்டு இங்கே ஃபில் பண்ணிக்குவேன். எதுக்கு இப்படி ஒரு மாதம் அப்படின்னா, ஒரு சில இது தேவைப்படுது அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கோல்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னே வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த், கரியர், பர்சனல் டெவலப்மெண்ட் மட்டும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோல்ஸை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு டு டூஸும் ஈவெண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ் என்ன அப்படின்னா டு டூஸ், என்னென்ன இந்த மந்த்லி மாஸ்டர் டு டூஸ் இருக்குது, நெக்ஸ்ட் இன் லைன் என்ன அப்படின்னு எழுதிக்கலான்னு. இது வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணுது. எக்ஸசைஸ் இல்லைனா ஒர்க் அவுட் ரொட்டீன் என்ன பண்ணலாம் இந்த மந்த் ஃபுல்லாக அப்படின்னு ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. அங்கங்கே ஃப்ளோரல் டிசைன்ஸ் அப்படிங்கிறதுனால பூ கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன், ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நியூவாக இன்க்ளூட் பண்ணது மூவிஸ் ஐ வாண்ட் டு வாட்ச். நிறைய படம் இருக்குது, அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டோன்னா எப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா புக்ஸ் டு ரீட், என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு என்னென்ன சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது ஸ்பாட்டிஃபைல. பட் இன்னும் நமக்கு பிடிச்ச பாட்டு அப்பப்போ கேட்குறப்ப ஆஹா இதை ஆட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது, அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாஸ். இது வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், மென்டலாகவும் இருக்கலாம், அதை எழுத போகிறேன். நெக்ஸ்ட் பிஃபோர் பெட் ரொட்டீன், என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. மென்டல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ். சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா 30 days கொடுத்து டெய்லி எழுத சொல்லுவாங்க. இது எப்பப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்போ எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக 1 page மட்டும்தான் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ மந்த், நியூ மைண்ட் செட், நியூ ரிசல்ட். ஸோ என்னென்ன ப்ரையாரிட்டிஸ் பண்ண போகிறேன், அந்த மந்த் எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன், இந்த மந்த் என்ன இழுக்கிறேன். ஆக்சுவலி மேனிஃபெஸ்டிங் நல்லா தான் ஒர்க் ஆகுது, அதனால் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த 2 லைனையுமே. அப்படின்னா மார்னிங் ரொட்டீன், செல்ஃப் கேர். இந்த பொம்மை ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் செல்ஃப் கேருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்ப்ரெட், சும்மா டிசைனாக போட்டிருக்கேன், அங்கங்கே பூ வரைஞ்சிருக்கேன். இந்த பூ வேணும்னா இன்னும் கூட நிறைய வரைஞ்சிக்குவேன் ஃப்ரீ டைமில் இருக்கும் போது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 weeksக்குமே இதை போட்டாச்சு. டே ஸ்டார்ட் ஆகிறது ஆக்சுவலி 5 இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஒன் டேயில் வந்து சிக்குது. பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 4லேயே போட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டேன். பாருங்கள், சாட்டர்டே சண்டே 1 போட்டு திருப்பி மண்டேலே ஸ்டார்ட் பண்ணி மண்டேயில் முடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேபிட் ட்ராக்கர். ஹேபிட் ட்ராக்கரில் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனித்தனியாக போடுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இதில் 4 கலர் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துட்டேன் என்னோட ரொட்டீன் ஹேபிட் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே டிக் பண்ணிக்கலான் இருக்கேன். இன்னொன்று ஹேபிட்ஸ் டு நர்ச்சர், ஹேபிட்ஸ் டு ஸ்டாப். ஒரு சில ஹேபிட்ஸ் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் அதையும் இங்கே எழுதி வச்சுருக்கேன். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. மூட் ட்ராக்கர் பார்த்தீங்கன்னா வீக்காக பிரிச்சுட்டு லீவ்ஸ் போட்டிருக்கேன். ஸோ கலர்ஸ் இங்கே இப்போ ஒரு லீஃப்லெட்டையும் கலர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ரிஃப்ளெக்ஷன். அந்த மந்தில் என்ன ஹைலைட்டாக நடந்திருக்கு, என்ன ஒர்க் அவுட் ஆகிருக்கு, என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு, என்ன புதுசாக கற்றுக்கிட்டேன், ஏதாவது பிளான் இருக்கா நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறது. ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இருக்குது, மந்த்லி பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுண்ட் யோர் பிளெஸ்ஸிங்ஸ். பெஸ்ட் பார்ட் என்ன, இது லாஸ்ட் டைமே பார்த்துருப்பீங்க, சேம் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. மந்த்லி ரீசெட்டும் சேம் தான். ஸோ இப்படி தான் என்னோட செப்டம்பர் பிளானர் டிசைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஜேர்னல் பிளானர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நன்றி.